மகரம் ராசி நேயர்களே, நீங்கள் கடந்த கால வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்திருப்பீர்கள். தொழிலில் பின்னால் நடந்த சதிகள் காரணமாகவே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பீர்கள். வியாபாரமாக இருந்தாலும் சரி, சுய தொழிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் நேர்மையாக உழைத்து முன்னேற நினைத்திருப்பீர்கள். ஆனால் உங்களின் போட்டி நிறுவனங்களாலோ அல்லது உங்களுக்கு கீழ் வேலை செய்தவர்களோ உங்களுக்கு தெரியாமல் பல சதித்திட்டங்களை தீட்டியிருப்பார்கள். உங்கள் வாடிக்கையாளர்களை திசை திருப்புவது, உங்கள் தொழில் ரகசியங்களை திருடுவது, உங்கள் தொழிலின் பெயரை சந்தையில் கெடுப்பது போன்ற கீழ்த்தரமான வேலைகளை உங்கள் பின்னணியில் பலர் செய்திருப்பார்கள். கூட்டு தொழில் செய்திருந்தால் கூட்டாளிகளோ உங்களுக்கு துரோகம் இழைத்து லாபத்தை மறைத்து நஷ்டத்தை உங்கள் தலையில் கட்டியிருக்கலாம். நீங்கள் கண்ணும் கருத்துமாக வளர்த்த தொழில் உங்களை சுற்றி நடந்த சத வழக்குகளால் சரிவை சந்தித்த போது செய்வதறியாது நீங்கள் திகைத்து நின்ற நாட்கள் அவைகளாகும். அதாவது உங்கள் தொழிலில் பின்னால் நிறைய சதிகள் நடந்திருக்கும். அதாவது உங்கள் தொழிலுக்கு போட்டியா இருக்கிற நிறுவனமா இருக்கட்டும், அல்லது உங்கள் கீழே வேலை செய்கிற ஊழியர்களாகவே இருக்கட்டும், அவர்களே உங்களுக்கு தெரியாமலே பல சதித்திட்டங்களை செய்திருப்பார்கள். அதாவது உங்கள் வாடிக்கையாளர்களை திசை திருப்புவது அல்லது தொழில் ரகசியங்களை திருடுவது போன்ற தொழிலின் பெயரை சந்தையில கெடுப்பது போன்ற கீழ்த்தரமான வேலைகளை உங்கள் பின்னணியில் செய்திருப்பார்கள். காதலில் ஏற்பட்ட ஏமாற்றங்கள் காரணமாக நீங்க ரொம்பவும் மன கஷ்டத்திற்கு ஆளாகியிருப்பீங்க. மனதிற்கு பிடித்தமான ஒருவரிடம் உங்கள் முழு அன்பையும் ஆளுமையும் ஒப்படைத்திருப்பீர்கள். மகர ராசியினர் காதலித்தால் அது வாழ்நாள் முழுமைக்குமான பிணைப்பாக இருக்கும். ஆனால் கடந்த கால கிரக சூழ்நிலை நீங்கள் உருகி உருகி காதலித்த நபரால் உங்களுக்கு ஏமாற்றத்தையே பரிசாக தந்திருக்கும். சூழ்நிலையை காரணம் காட்டியோ அல்லது உங்களை விட சிறந்த ஒரு வசதியான வாழ்க்கை கிடைத்து விட்டதாலோ அவர்கள் உங்களை தூக்கி எறிந்திருக்கலாம். உங்களின் உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாமல் உங்களை ஒரு விளையாட்டு பொருளாக நினைத்து சிலர் விளையாடியிருக்கலாம். மனதளவில் நீங்கள் கொடுத்த முக்கியத்துவத்திற்கு தகுதியில்லாத ஒருவரிடம் ஏமாந்து நின்ற போது ஏற்பட்ட ஏமாற்றமும் காதல் தோல்வியும் உங்களை மன ரீதியாக பெரும் முடக்கத்திற்கு உள்ளாகியிருக்கும். அதாவது காதல ஏமாற்றம் ரொம்பவே உங்களுக்கு நிறையவே ஏற்பட்டிருக்கும். மகர ராசினர் காதலித்தால் அது வாழ்நாள் முழுமைக்குமான பிணைப்பாக தான் இருக்கும். அது மட்டும் அதாவது சூழ்நிலை காரணம் காட்டி இல்லைன்னா உங்களை விட சிறந்த ஒரு வசதியான வாழ்க்கை கிடைத்து விட்டதால்தான் உங்களை விட்டு தூக்கி எறிந்திருப்பார்கள். அதாவது நீங்கள் மனதளவில் நீங்கள் கொடுத்த முக்கியத்துவம் தகுதியில்லாத ஒருவரிடம் ஏமாந்து போயிருக்கும் உங்களுக்கு. குடும்பத்தை பிரிக்க முயன்றவர்கள் பல பேர் சதியை உங்களுக்கு போற்றிருப்பார்கள். உங்களின் கூட்டு குடும்ப அமைப்பையோ அல்லது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த அந்யோன்யத்தையோ கண்டு பொறாமைப்பட்ட சிலர் உங்கள் குடும்பத்திற்குள் குழப்பத்தை விளைவிக்க கங்கணம் மூட்டி கொண்டு இருந்திருப்பார்கள். மூன்றாவது மனிதரின் தலையீடு உங்கள் குடும்ப அமைப்பை குலைக்க பார்த்திருக்கும். இல்லாததையும் பொல்லாததையும் பேசி கணவன் மனைவிக்குள்ளோ அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளோ பிரிவினையை ஏற்படுத்த சிலர் வதந்திகளையும் புரணிகளையும் பரப்பியிருப்பார்கள். உங்கள் குடும்பத்தின் பலவீனங்களை தெரிந்து கொண்டு அதை வைத்தே உங்களை பிரிக்க முயன்றிருப்பார்கள். சூழ்ச்சியால் பல நாட்கள் குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழலும் விவாகரத்து வரை செல்லக்கூடிய அளவிற்கான மனக்கசப்புகளும் ஏற்படுத்தியிருக்கும் உங்களுக்கு. குடும்பத்தை பிடிக்க முயன்றவர்கள் உங்க குடும்பத்தை நீங்க கூட்டு குடும்பமா இருக்கிற அமைப்பை அல்லது உங்க கணவன் மனைவிக்கு இருக்கிற அந்யோன்யத்தை பொறாமைப்பட்டவர்கள் சிலர் உங்கள் குடும்பத்தையும் குடும்பத்துல குழப்பத்தை விளைவிக்க நிறைய கங்கணம் கட்டி கொண்டு திரிந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்குள்ள இல்லைன்னா பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளேயே பிரிவினையை ஏற்படுத்த சிலர் வதந்திகளையும் புரணிகளையும் பரப்பி இருந்திருப்பாங்க. பொய்யான குற்றச்சாட்டுகள் நீங்கள் செய்யாத தவறுக்காக எதற்கும் சம்பந்தம் இல்லாத பழிச்சொற்களை உங்கள் மீது சுமத்திய போது நீங்கள் அடைந்த வேதனைக்கு அளவே இல்லை. பணியிடத்திலோ அல்லது சமூகத்திலோ உங்கள் மீது பொய்யான பழிகளும் குற்றச்சாட்டுகளும் வீசப்பட்டிருக்கலாம். உங்களின் நேர்மையான குணத்திற்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் உங்களின் நடத்தையை பற்றியோ அல்லது பண பரிவர்த்தனைகளை பற்றியோ அவதூறுகளை பரப்பியிருப்பார்கள். நான் நிரபராதி என்று நீங்கள் கத்தினாலும் அதை நம்ப யாரும் தயாராக இல்லாத சூழல் நிலவியிருக்கும். நீதியின் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் அமைதியாக இருந்த நாட்களை உங்களின் பலவீனம் என்று நினைத்து உங்களை குற்றவாளி கூண்டில் ஏற்றிய கொடுமை உங்கள் மனசாட்சியை உலுக்கியிருக்கும்.
அதாவது உங்களுக்கு மேல பொய்யான குற்றச்சாட்டு நிறையவே வச்சிருந்திருப்பாங்க. பணியிடத்திலேயோ இல்ல சமூகத்திலோ உங்கள் மீது பொய்யான பழிகளும் குற்றச்சாட்டுகளும் வீசப்பட்டிருக்கும். உங்களோட நேர்மையான குணத்திற்கு பங்கம் விளைவிக்கும் வகையில தான் உங்க நடத்தையே பற்றியோ அல்லது பண பரிவர்த்தனை பற்றியோ அவதூறா பரப்பியிருப்பாங்க. நீங்க நிர்வாகி என்று கூட உங்களால கத்தினாலும் அதை நம்ப யாருமே தயாராகவே இருந்திருக்க மாட்டாங்க அந்த சமயத்தில். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நன்மைகளே தான் நடக்கப் போகிறது. உடல் நலம் மேம்படும். உங்களுக்கு கடந்த காலங்களில் உங்களை வாட்டி வதைத்த நாள்பட்ட நோய்கள், அஜீரண கோளாறுகள், கை கால் மற்றும் மூட்டு வலிகள் போன்ற உடல் உபாதைகள் இனி சனியின் அருளால் குணமடைய தொடங்கும். சரியான மருத்துவமும் நல்ல ஓய்வும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களது மன அழுத்தம் குறைவதால் உடல் ரீதியாகவும் நீங்கள் மிகுந்த சுறுசுறுப்புடனும் புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீர்கள். உணவு பழக்க வழக்கங்களில் நீங்கள் மேற்கொள்ளும் கட்டுப்பாடுகள் உங்களை ஆரோக்கிய பாதையில் அழைத்து செல்லும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன அறுவை சிகிச்சைகள் ஏதேனும் இருந்தால் அவை நல்லபடியாக முடிந்து முழுமையாக குணமடைவீர்கள். உங்களுடைய உடல் நலத்துல ரொம்பவுமே மேம்பட போகிறது. அதாவது உங்களுக்கு கை கால் மற்றும் மூட்டு வலி போன்ற உபாதைகள் இனி சனியினால சனியின் பகவானின் அருளால் உங்களுக்கு குணமடைய போகிறது. அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு மன அழுத்தம் குறைவதால் உடல் ரீதியாகவும் நீங்கள் மிகுந்த சுறுசுறுப்புடனும் புத்துணர்ச்சியுடனும் காணப்பட போகிறீர்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு பழைய முயற்சிகள் வெற்றி பெறும். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நன்றாகவே தான் நடக்கப் போகிறது. ஏன்னா பழைய முயற்சி எல்லாத்துலேயும் உங்களுக்கு வெற்றி தான் பெறப்போகிறது. எத்தனையோ முறை முயற்சி செய்தும் இந்த காரியம் நடக்கவில்லையே என்று நீங்கள் கைவிட்ட பல பழைய காரியங்கள் இனி தானாகவே கைகூடி வரும். நீங்கள் முன்னதாக போட்ட திட்டங்கள், உத்தியோக உயர்வுக்காக தேர்வுகள், வெளிநாடு செல்லும் முயற்சிகள் என அனைத்தும் இப்போது உங்களுக்கு சாதகமான முடிவுகளை தரும். காலம் கனிந்து வருவதால் முடங்கி கிடந்த கோப்புகள் நகரத் தொடங்கும். உங்கள் உழைப்பிற்கு பலன் கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கம் மாறி எல்லாம் நன்மைக்கே என்பதை உணர்வீர்கள். விடாமுயற்சியின் பலனை அறுவடை செய்யும் காலம் இதுவாகும். அதாவது உங்களுடைய பழைய முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி தான் பெறப்போகிறது. நீங்கள் இத்தனை முறை முயற்சி செய்தும் இந்த காரியம் நடக்கவில்லையே என்று நீங்கள் கைவிட்ட பழைய காரியங்கள் எல்லாமே தானாகவே கைகூடி உங்களுக்கு நல்ல ஒரு திட்டங்களாகவே அமையப் போகிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காலம் கணிந்து வருவதால் முடங்கி கிடந்த கோப்புகளிலிருந்து நகரத் தொடங்கும். உங்கள் உழைப்பிற்கு பலன் கிடைக்கலையே என்ற ஆடங்கம் மாறி எல்லாமே நன்மைக்கு என்று உணர்வீர்கள். உறவுகள் வலுப்படும். நீ வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு விலகி சென்ற சொந்த பந்தங்கள், நண்பர்கள் எல்லாரும் உங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து மீண்டும் உங்களிடம் பேசுவார்கள். உறவினர்களுக்குள் இருந்த மனக்கசப்புகள், சொத்து பங்கீட்டு பிரச்சனைகள் சுமூகமாக பேசி தீர்க்கப்படும். ஆபத்து காலத்தில் உங்களுக்கு உதவ மறுத்தவர்கள் இப்போது உங்களை தேடி உதவி கேட்பார்கள். நீங்களும் பழைய பகையை மறந்து அவர்களுக்கு உதவுவீர்கள். இதனால் உங்களை சுற்றிலும் எப்போதும் ஒரு நல்ல சுற்றும் இருக்கும். சமூகத்தில் உங்களது குடும்பத்திற்காக மதிப்பும் மரியாதையும் உறவினர்கள் மத்தியில் ஓங்கி நிற்கும். உங்கள் உறவுகள் இனி வரப்போகிற நாட்டில் ரொம்பவும் வலுப்பட போகிறது. அதாவது உங்கள் சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க. இப்போ உங்களை பற்றி நல்லாவே புரிந்து கொண்டு உங்களிடம் முக்கியத்துவம் கொடுத்து உங்களை மீண்டும் உங்களிடம் பேசுவாங்க. அது மட்டும் அல்லாமல் உங்கள் உறவினருக்குள்ளே இருந்த மனக்கசப்பு, சொத்து பங்கீட்டு பிரச்சனை எல்லாமே சுகமாகவே தீர்க்கப்படும். இதுதான் உங்களை சுற்றிலும் எப்போதும் ஒரு நல்ல சுற்றமே இருக்கும். மனதைரியம் அதிகரிக்கும். நீ வரப்போகும் நாட்களில் சனி பகவான் உங்களுக்குள் இருந்த பயம், பதற்றம் மற்றும் தாழ்வு மனப்பான்மை ஆகியவற்றை அடியோடு விரட்டி அடிப்பால் என்னால் முடியுமா என்ற சந்தேகம் நீங்கி என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற அசாத்திய மனதைரியமும் துணிச்சலும் உங்களுக்குள் பிறக்கும். எந்த ஒரு கடினமான சூழ்நிலையையும் சவால்களையும் எதிர்கொள்ளும் மனப்பக்குவம் உண்டாகும். எதிரிகளின் சூழ்ச்சிகளை உங்களது புத்தி கூர்மையாலும் தைரியத்தாலும் முறியடிப்பீர்கள். மனதளவில் நீங்கள் எடுக்கும் திடமான முடிவுகள் உங்களை வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு வெற்றிகரமாக அழைத்து செல்லும். மனதைரியம் உங்களுக்கு இனி வரப்போகும் நாட்களில் ரொம்பவே அதிகரிக்க தான் போகிறது. எதிரிகளின் சூழ்ச்சியை உங்களை புத்தி கூர்மையாலும் தைரியத்தாலுமே முறியடிப்பீர்கள்.
இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்களில் நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்மைக்கு என்பதை உணர்வீர்கள். விடாமுயற்சியின் பலனை அறுவடை செய்யும் காலம் இதுவாகும். அதாவது உங்களுடைய பழைய முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி தான் பெறப்போகிறது. நீங்கள் இத்தனை முறை முயற்சி செய்தும் இந்த காரியம் நடக்கவில்லையே என்று நீங்கள் கைவிட்ட பழைய காரியங்கள் எல்லாமே தானாகவே கைகூடி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு திட்டங்களாகவே அமையப் போகிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காலம் கணிந்து வருவதால் முடங்கி கிடந்த கோப்புகளை நகரத் தொடங்கும். உங்கள் உழைப்பிற்கு பலன் கிடைக்கலையே என்ற ஆடங்கம் மாறி எல்லாமே நன்மைக்கு என்று உணர்வீர்கள். உறவுகள் வலுப்படும் வரப்போகும் நாட்களில் உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு விலகி சென்ற சொந்த பந்தங்கள், நண்பர்கள் எல்லாரும் உங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து மீண்டும் உங்களிடம் பேசுவார்கள். உறவினர்களுக்குள் இருந்த மனக்கசப்புகள், சொத்து பங்கீட்டு பிரச்சனைகள் சுமூகமாக பேசி தீர்க்கப்படும். ஆபத்து காலத்தில் உங்களுக்கு உதவ மறுத்தவர்கள் இப்போது உங்களை தேடி வந்து உதவி கேட்பார்கள். நீங்களும் பழைய பகையை மறந்து அவர்களுக்கு உதவுவீர்கள். இதனால் உங்களை சுற்றிலும் எப்போதும் ஒரு நல்ல சுற்றும் இருக்கும். சமூகத்தில் உங்களது குடும்பத்திற்காக மதிப்பும் மரியாதையும் உறவினர்கள் மத்தியில் ஓங்கி நிற்கும். உங்கள் உறவுகள் இனி வரப்போகிற நாட்டில் ரொம்பவும் வலுப்பட போகிறது. அதாவது உங்கள் சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க. இப்போ உங்களை பற்றி நல்லாவே புரிந்து கொண்டு உங்களிடம் முக்கியத்துவம் கொடுத்து உங்களை மீண்டும் உங்களிடம்